நான் வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்துலேருந்து வரேன். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காவேரி பக்கம்ன்ற ஒரு சின்ன ஒரு டவுன் பஞ்சாயத்தில் கவுன்சிலராக இருக்கேன். உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கேன். இன்றைக்கி கனிமொழி மேடம் நம்ம டிஎம்கேவுடைய பொதுச் செயலாளர் மேடமுடைய பர்த்டேக்கு விஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தலைவருடைய சமாதிக்கு வந்து அவர்கிட்டையும் ஆசீர்வாதம் பெற்றுன்னு போகலான்னு வந்திருக்கேன் சார். நான் கவுன்சிலராக என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறீங்களா? 10 வருஷமாக வந்து ரொம்ப மோசமாக இருந்தது ரோட்ஸ் எல்லாமே. என்னுடைய வார்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப அழகாக ஹைவே ரோடு மாதிரி எல்லா ரோட்ஸுமே ரொம்ப சூப்பராக பண்ணியாச்சு. நம்ம இந்த திராவிட மாடலில் நான் கவுன்சிலர் அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் சின்னதாக ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் தான் இருந்தது. எங்கள் ஊரை சுற்றி நிறைய வில்லேஜஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 60 வில்லேஜஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது அங்கே வந்து ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் தான் இருந்தது. போதுமான ஃபெசிலிட்டிஸ் இல்லை. எதுவாக இருந்தாலும் வாலாஜா அந்த மாதிரி போக வேண்டியதாக இருந்தது. ஸோ இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் பெருசாக எலாபரேட் பண்ணி போராடி கட்டியிருக்கோம். எங்கள் முதல்வருடைய ஹெல்ப்பாலையும் எங்கள் மினிஸ்டருடைய ஹெல்ப்பாலையும் இன்றைக்கி பெரிய அளவுக்கு கட்டின்னு இருக்கோம். அதில் வந்து எக்ஸ்ரே மிஷின்ஸு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே சர்ஜரி பண்ணுற அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கொண்டு வந்திருக்கேன் சார். அதுக்கப்புறம் லைட்ஸ் எல்லாம் மாற்றி ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோங்க சார். இது எல்லாமே வந்து நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் எனக்கு கொடுத்த வாய்ப்பால் என்னால் மக்களுக்கு இந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ண முடிஞ்சது சார். சார் இப்போ அவங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததால தானே சார் என்னால் வந்து இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. மக்கள் சேவை இந்த அளவுக்கு நான் பண்ணுறேன்னா அது அவங்க எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு தானே சார். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சிறுபான்மையில் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, வெளியில் விட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் இந்த அளவுக்கு சுதந்திரமாக வெளியில் வந்து எங்கள் சமூகத்துக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பீப்புளுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோன்னா அது வந்து நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரமாக தான் நாங்கள் நினைக்கிறோம். ரொம்ப சிறப்பாக இருக்குது சார். ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு வந்து டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எங்கள் அம்மா வந்து முதியோர் பணம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதியோருக்கு பணம் 1000 rupees வாங்குறாங்க. இப்போ நான் வந்து உரிமை தொகை வாங்குகிறேன். என்னுடைய மகள் வந்து கல்லூரிக்கு இல்லை 1000 ரூபாய் வாங்குகிறாங்க. என்னுடைய மகன் 1000 ரூபாய் வாங்குகிறாங்க தமிழ் புதல்வன் திட்டத்தில். இப்போ என்னுடைய மகள் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நாள் முதலில் வாங்கலாம். என்னுடைய சின்ன குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூலில் காலை உணவு திட்டத்தில் சாப்பிட்றாங்க. அப்போது ஒட்டுமொத்த குடும்பமே வந்து இந்த மகளிரில் வந்து பெனிஃபிட் அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னோடய சிஸ்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு மானியத்தோட லோன் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் போது மகளிர் மட்டும் இல்லை, எல்லாருடைய சப்போர்ட்டுமே ஒட்டுமொத்த குடும்பமே பெனிஃபிட் ஆகிறதுல ஒட்டுமொத்த சப்போர்ட்டுமே டிஎம்கேக்கு இருக்குது சார். 100% ஜெயிப்போம் சார். மக்களுடைய வரவேற்பு 100% ஃபுல்லாகவே இருக்குது சார். நான் தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு ஒட்டுமொத்த குடும்பமே ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 இல்லை 6000 வரைக்கும் பெனிஃபிட் அடையுதுன்னா அது வந்து நம்ம டிஎம்கே கவர்மெண்ட்டால். மற்றபடி எல்லாருக்குமே தெரியும் எக்ஸஸாக எவ்வளவோ செஞ்சுருக்காரு அவர். அது இன்றைக்கே பட்டியலிட்டுன்னு போகலாம். அந்தளவுக்கு வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த மகள் ஃப்ரீ பஸ்லேருந்து ஃப்ரீ ஆட்டோவுக்கு கூட மானியம் கொடுத்து எவ்வளவோ பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது நான் ஒரு சின்ன வில்லேஜில் தான் சார் கவுன்சிலராக இருக்கேன். என்ன தான் உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக இருந்தாலும் காவேரி பக்கம்ன்ற ஒரு சின்ன டவுன் பஞ்சாயத்தில் தான் இருக்கும். இந்த டவுன் பஞ்சாயத்தில் இந்த அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னும் போது 100% வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வரதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது சார். எந்த பாதிப்பும் வராது சார். ஆமாங்க சார். நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா ஒரு விஷயம் சொல்லட்டா, விஜய் வராருன்னு சொன்னால் முதல் ஆளாக நான் தான் போய் நிற்பேன். நானும் தான் போய் நிற்பேன் விஜய் வராரு அப்படின்னா. ஏன்னா விஜய் சார்னா எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம முதல்வரே வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? நானே விஜய்யுடைய ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அதுக்கும் இதுக்கும் எந்த பாதிப்பும் வராது. இப்போது இந்த 4 வருஷத்துலேயே மக்களுக்கு இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் இன்னும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் வேறு லெவலில் இருப்பாங்க. நம்ம நாடும் செழிப்பாக இருக்கும் சார். தேங்க்யூ சார்.